ஆரம்ப நாட்களில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதேன் தோட்டத்திலே இருந்தார்கள். அவர்களுக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். மூத்தவன் காயீன், இளையவன் ஆபேல். காயீன் நிலத்தை உழைக்கும் விவசாயி. ஆபேல் ஆடுகளை மேய்க்கும் மென்மையான மேய்ப்பன். ஒரு நாள் இருவரும் தேவனுக்கு பலி கொண்டு வந்தார்கள். ஆபேல் தனது மந்தையில் இருந்த முதற் பிறந்த சிறந்ததை அன்பும் விசுவாசமும் நிறைந்த இதயத்துடன் அர்ப்பணித்தான். காயீனும் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான். ஆனால் அவன் இதயம் தேவனுக்கு நேராக இல்லை. தேவன் ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயீனுடையதை ஏற்கவில்லை. அதை பார்த்த காயீனின் உள்ளத்தில் பொறாமையும் கொந்தளிப்பும் அதிகரித்தது. அப்போது தேவன் அவனை அன்புடன் எச்சரித்தார். பாவம் உன் வாசலில் காத்திருக்கிறது, ஆனால் நீ அதை ஆள வேண்டும். ஆனால் காயீன் அந்த வார்த்தையை கேட்கவில்லை. அவன் தன் சகோதரன் ஆபேலை வயலுக்கு அழைத்துச் சென்று கோபத்தில் அவனை கொன்றான். தேவன் கேட்டார், உன் சகோதரன் எங்கே? காயீன் பதிலளித்தான், நான் என் சகோதரனின் காவலாளியா? அந்த பாவத்தினால் காயீன் அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் இழந்தான். இருப்பினும் தண்டனையிலும் கூட தேவன் கருணை காட்டி அவனை பாதுகாத்தார்.